வாசவத்த ராஜா ஊருக்குள்ள அவ வந்தாடி தேருக்குள்ள பாட தோல் மீட போல பல்லாக்கு குதிரை கீழ பவனி வரும் மீனாட்சி பாட்டியான தொக்கணியிடம் வாசவத்த ராசாத்தி. அப்படிப்பட்ட ரங்கி விடக்கூடிய புனித பூமி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அன்புணங்களுக்கு மகத்தான வணக்கங்கள். கைத்தட்டி பெருமை கூடிய நல்ல உள்ளங்கள் மத்தியிலே பெருமை ஓசைகள் சிறப்பு பொருந்திய புண்ணியமான இடம் அத்தனையை நோக்கும் பொழுது இந்த இடத்தில் ஏதோ தெய்வீக அம்சம் படைத்த பெருமைக்குரிய சாரீரம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. என்ன சத்தம் என்று தெரியவில்லை. சத்தம் ஒட்டுமொத்த பறவையும் ஒன்னா சந்தனை தான் கத்துது. அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியிலே எத்தனை வழிகள் இருந்தாலும் இந்த வள்ளிக்கு ஈடுகின எந்த வழியும் கிடையாது. மாணிக்க வள்ளி, மரதவள்ளி, சுந்தரவள்ளி, நீலவள்ளி, போலவள்ளி, சண்முகவள்ளி, முருகவள்ளி, அத்தனை வழி மிச்சக்கூடிய அபார திறமைப்படுத்த வள்ளி நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வழிகளை பார்த்திருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட வழியை நான் பார்த்தே கிடையாது. இப்படி ஒரு வள்ளியை நான் பார்த்தே கிடையாது. இப்படி ஒரு வள்ளியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு பெருமையான வழி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட இடத்திலே நந்தவனத்தில் அற்புத பெருமை பேசக்கூடிய இடத்தில் காலம் விசத்தை கொண்டிருக்கிறாள். ஆளோடம் 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 என்று சொல்லக்கூடிய ஓம் என்ற பிறவப்பள்ளி முன்வைத்துக் கொண்டு முருகனுக்கான காவல். சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். இது சாதாரண சோலையாக இருந்தால் நான் விட்டு சென்றிருப்பேன். ஆனால் இது சாதாரண சோலை அல்ல. எங்கள் பாண்டிகோவில் கொண்டாடக்கூடிய மதுரை மதியின் பூஞ்சோலை. பூஞ்சோலை அப்படிப்பட்ட பெருமை குத்தியிலே பெண்ணானவர் சிறப்பு சத்து கொண்டிருக்கிறாள். வந்த இடத்துக்கு அப்படிப்பட்ட பெருமை. இடத்தை வைத்து மனிதனுக்கு பெருமையா அல்ல மனிதனால் அந்த இடத்துக்கு பெருமையா பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லா விதமான சிறப்பும் பொருந்திய இடம் இந்த இடமாகத்தான் இருக்கிறது. ஏன் எந்த இடத்துக்கு போனாலும் வாழ்க்கையில மனுஷன் எந்த நிலைமையில எதை சொன்னாலும் கடவுள் இருக்கக்கூடிய பக்தி, கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்றனாலதான் பல இடங்கள்ல கொள்ளையிலிருந்து தப்பிக்க முடியுது. அப்ப கடவுள் நம்பிக்கை வாழ்க்கையில மனுஷனை மாத்துது. ஆனா கடவுள் எங்க இருக்காரு ஒரு சர்ச்சை. நம்மால சொன்னாப்புல கடவுள் 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 உள் கடந்தும் உனக்குள் இருக்கிறான் கடவுள்னார். ஒருத்தர் நம்பல. சரி வேற எங்கயா இருக்காரு? உள்ளம் பெருங்கோயில், ஊனடம்பு ஆலயம், வள்ளர் பிராணருக்கு, பாய் கோபர் வாசல், தெள்ளம் தெரிந்தாருக்கு, சீவனைய சிவலிங்கம், கல்ல புடர்ந்தும் காணாமணி விளக்கம்னார். அப்ப உள்ளத்துக்குள்ள தெய்வம் இருக்கார் அப்படின்னு சொல்ல அப்பயாவது ஏத்துக்கணும்ல. அப்ப ஏத்துக்கல. அதனால நம்ப முடியாதியா? வேற எங்கேயா கடவுள் இருக்கான்னு சொல்லும் போது ஒரே ஒரு ஆள் தான் ஆணித்தரமா சொன்னாப்புல அவரவர் பார்வைக்கு தக்கன கடவுள் மாறுபடுவார். அது எப்படி அவரவர் பார்வைக்கு தக்கன மாறுபடுவாரு? அப்பதான் ஒரு சர்ச்சை. ஆரம்பத்துல மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல உட்காந்து ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப காலமா பிச்சை எடுத்துக்கிட்டு தானா, ஒரு 10-15 வருஷமா. நம்ம ஆளு பிச்சை எடுத்த நேரமானும் தெரியல. தட்டுல ₹1 2 இதுதான் விழுந்திருக்கேன். சாயந்தரம் எண்ணி பார்த்தோம்னா மொத்தத்துக்கு ஒரு ₹250 தேறி இருக்கு. கூட்டம் நிறைய இருக்குமே. ஆமா கூட்டம் நிறைய இருந்தா நம்ம தெரியல. சந்தையில இருந்து செருப்பு அடைஞ்சோம்னா அது சனியை முடிச்ச தலையில விழுன்ற மாதிரி அவனுக்கு என்னமோ தட்டுல விழுந்தாலும் அந்த ₹250 தான். இந்த ₹250 மட்டும்தான் காசு வந்துகிட்டே இருந்திருக்கு. ரொம்ப காலமா 15 வருஷமா பிச்சை எடுத்தவை இடமோ தெரியல. அலுப்புல புத்தி தடுமாறி எப்பயும் உட்கார்ற கோயில் வாசலை விட்டு ஒரு சாராய கடை வாசல போய் உட்காந்துட்டேன். நம்ம ஆளு உட்கார்ந்த நேரமா நம்ம தெரியல. குடிச்சதுக்கு அதுக்கு கொண்டாந்து 50 100 200 300 கொண்டாந்து தட்டுல போட்டதுமே அம்மானு எண்ணி பார்த்திருக்கேன் ஒரு ₹5000 தேறி இருக்கு. அப்பதான் தட்டை பார்த்து பிச்சைக்காரன் நினைச்சானா, அடி மீனாட்சி மீனாட்சி இத்தனை காலமா நீ இங்கே இருந்த உடனே அங்கேயில போய் தேடிக்கிட்டு தெரிஞ்சுனால. ஆக காசை பார்த்தா கடவுளே கிட்ட இருக்காரு போயிடாம பாக்கியோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை 2 விதமான முறையில வாழ்க்கை இருக்கு. அது என்ன 2 விதமான முறையில வாழ்க்கை இருக்கு? வீட்டு வாசல்ல நல் வரவு அப்படின்னு எழுதி போடக்கூடிய வீடு இன்ன வரைக்கும் இருக்கத்தான் செய்யுது. நாய்கள் சாக்கிறதையும் எழுதி போடக்கூடிய வீடு இருக்கத்தான் செய்யுது. 2 விதமான வீடு. மிச்சப்பட்ட உணவை நாளைக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு சாப்பிடக்கூடிய கூட்டமும் இருக்கத்தான் செய்யுது. மீண்டும் உணவை அப்பயே குப்பையில கொட்டக்கூடிய கூட்டமும் இருக்கத்தான் செய்யுது. வேலை கிடைக்காம நாயா அலைகிறது ஒரு கூட்டம். வேலை கிடைக்காம நாயா அலைகிறது ஒரு கூட்டம். வேலை கிடைச்ச பின்னால ஒரு நாயை பிடிச்சிக்கிட்டே அலைகிறது ஒரு கூட்டம். பாண்டி வீடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நாயை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போறாப்புல. அது ஒரு பக்கம் இழுக்குது, இது ஒரு பக்கம் இழுக்குது. ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டே இருக்காது. ஆமா இப்பெல்லாம் வளர்த்த நாய் தான் வீட்டால கிடைக்குதா, மற்ற நாய் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு மத்தியில சர்க்கரையை வாங்குறதுக்கு வழி இல்லாம ஓடுறது ஒரு கூட்டம். சர்க்கரை வாங்க வழி இல்லையான்னு ஓடுறது ஒரு கூட்டம். சர்க்கரையை குறைக்கணும்னே ஓடுறது இன்னொரு கூட்டம். எப்படியாவது குறைச்சப்படணும்டா அப்படின்னு இந்த மாதிரி 2 விதமான கூட்டங்கள் இருக்கு. அதற்கு மத்தியில இந்த பொன்னாடு கூடிய சுந்தர மடத்துல நம்ம ஒன்று பண்ணோம்னா தப்பு பண்றது ஒரு ஆளு, தண்டனை அனுபவிக்கிறது இன்னொரு ஆள் இருக்கு. இது மாற்ற முடியாது. அருந்து போனது மின்சாரமா இருந்தாலும் அழுகிறது மெழுவர்த்தி தான். பாத்திருக்கீங்களா? மின்சாரம் வச்சுனா மெழுவத்தி ஏற்றி வச்சிடும், அது உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும். ஆமா இந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல வெங்காயத்தை நறுக்கணும்னா அழுகிறது நம்ம கண்ணீர் தான். இந்த கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அறுவடுறது வெங்காயம். என்னைக்கு எவ்வளவு பெரிய இடத்துலயும் மனுஷன் சாவியை தொலைச்சோம்னா தொலைச்சாலுக்கு தானே தண்டனை கொடுக்கணும். ஆனா அப்படி இல்லை. சாவியை தொலைச்சோம்னா பூட்டை போட்டு நம்மளால மட்டும் உடைக்கிறது.
செய்யாத தப்புக்கு பல பேர் அப்படித்தான் தேவையில்லாத தண்டனை அனுபவிச்சு வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம இடத்துல எவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் உபதேசம் சொல்லலாம் தப்பு இல்லை. அந்த உபதேசம் சொல்ற அளவுக்கு நம்ம சரியா இருந்தா மட்டும்தான் அந்த வாழ்க்கை பொறுமையா இருக்கும். அது என்ன உபதேசம்? பல பேர் ஊருக்கே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஆனா நம்மால் நடத்தையில சரியில்லாம போயிடுறது. அங்கதான் சிக்கல் அறிவிக்கிறது. தாயே தெய்வம், தாய் இல்லாம நான் இல்லை, தாயை போட்டுவோம், தாய் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையா, தாயே உலகத்தில் தலை சிறந்த தெய்வம்னு பேச கீழே பார்த்துக்கிட்டு ஒரு பிச்சைக்காரமா 2 பேரும் எடுத்தாலும் சொல்லிச்சா எப்படி வளர்த்திருக்கான் இவர் பிள்ளைய, எப்படி வளர்த்திருக்கேன் பாரு. தாயே தெய்வம், தாய் இல்லாம நான் இல்லை, தாயை போட்டுவோம், தாய் இல்லாத வாழ்க்கையான்னு இப்படி ஒரு பிள்ளை பேசுதே. இப்படி ஒரு பிள்ளை என் வயிற்றுல பிறந்திருந்தா நான் வந்து இங்க பிச்சை எடுத்திருப்பேனான்னு அம்மா சொல்ல. அதுக்கு தான் பக்கத்துல இருந்த இன்னொரு அம்மா சொன்னச்சான், சத்தம் போட்டு பேசாதே, அவன் தாண்டி என் பிள்ளைனாலும். இப்படி பல பேர் பஞ்சாயத்தெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை மத்தியிலே வள்ளியவள் ஆளோட மிசத்தை கொடுக்கிறார். அற்புதம் அங்கேயவள் 1000 பெருமை இருந்தாலும் எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது எங்கள் ஐயனார் கோவில் வாசலிலே சந்தனம் மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயனார் கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது அன்னவாடை ஊதுபத்தி அங்கே மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. மணக்குது நீயும் எங்கே மணக்குது, எங்கே மணக்குது நீயும் எங்கே மணக்குது, வீரமணி வண்ணன் சன்னதியில் நீயும் மணக்குது, வீரமணிகள் சன்னதியில் திருவீரு மணக்குது. பகவான பார்த்து புட்டா பாவம் தொலையுது,